வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களோட பரிமாறிக்க போகிறேன். அது என்னன்னா, நானும் என்னோட மகளும் டூ வீலரில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அது மூலம் நமக்கு ஒரு தெளிவு நமக்கும் கிடைக்கும். அதை குழந்தைகளுக்கு விளக்கி சொல்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மூட நம்பிக்கையால் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும் குழந்தைகளுக்கு. அப்போ இந்த விஷயம் நான் உணர்ந்தேன். இதை உங்களோட பகிர்ந்துக்கிடும் போது அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட போகிறேன். இரவு ஒரு நாள் ஒரு 9 மணி இருக்கும். நானும் என்னோட குழந்தையும் பைக்கில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்படி போயிட்டு வரையில் என் குழந்தை ஒரு கேள்வி எழுப்புனான். அது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் நிறைய அது என்னென்னா ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருளை வச்சு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வர்றத அதிகப்படியான பெற்றோர் அது செய்கிறதுக்கு பதில் கடையில் இருந்து அப்படியே வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. இதை தனியார் பள்ளிகள் பெரும்பாலும் ஊக்குவிக்கிறாங்க. போய் அந்த கடையில் அந்த பொருள் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு 10 மார்க்கு. ஆனால் அரசு பள்ளியில் அது மாதிரி இல்லைங்க. அவங்களே தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ என் பொண்ணு நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறப்ப அதுக்கான பொருட்களை வாங்கி தருவேன். அப்படி ஒரு தடவை பானை ஓவியம் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் பானை வாங்கி கொடுத்தோம். அப்போ நாங்கள் பைக்கில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பானை இருந்தது, ஒரு 2-3 பானை. அந்த பானையை பார்த்த உடனே என் பொண்ணு, எப்பா அங்கே பாருங்க பானையா இருக்கு, அங்கே பானை இருக்குதுப்பா, அந்த பானையை நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். சும்மா தான் இருக்குது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், எப்போ அந்த பானை சும்மா இல்லை, நம்மளோட சமய சடங்குக்குரிய பானை. அது அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா முச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பலி இணையக்கூடிய பகுதி. அந்த இடத்துல இந்த பானையில் இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த பானையில் ஒரு அரை பானைக்கு தண்ணி வச்சு அந்த முக்கில் வச்சுருவாங்க. அது எதுக்குன்னு கேட்டா என் பொண்ணு. அப்போ நான் சொன்னேன், அந்த இறந்தவங்களோட ஆத்மா அது என்னதான் நீங்கள் கொண்டு போய் இடுகாட்டில் வச்சு பிதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி, அந்த ஆத்மா அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த ஆத்மா அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகும்பா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த கேள்வி, அது எப்படிப்பா ஆத்மா குடிக்கும்னா அப்போ பேய் இருக்குதா அப்படின்னா. பேய் இருக்குதுன்னு இல்லைப்பா, அந்த குழந்தை ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் சாமிக்கு சமம். அவரை நம்ம என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறோம், அவருக்கு நல்ல குளிப்பாட்டுறோம், பன்னீரை ஊற்றி எண்ணெயை ஊற்றி குளிப்பாட்டுறோம், புது ஆடைகளை உடுத்துகிறோம், அவருக்கு நல்ல மேக்கப் போடுறோம், அவர் விரும்பினதெல்லாம் வாங்கி வச்சு நல்ல ஒரு சப்பரம் செஞ்சு அதில் அவரை சாமி மாதிரி உட்கார வச்சு ஒரு விழா கோலத்தோடு அவரை கொண்டு போகிறோம். இது அவங்களுக்கு செய்கிற மரியாதை. அதாவது அந்த பூத உடலுக்கு, பூத உடல் வேற, ஆத்மாங்கிறது வேற. அப்போ நம்ம பேயின்னு எதை சொல்கிறோம், ஆத்மாவை சொல்கிறோம் அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னேன். அப்போ ஆத்மானா பேயா அப்படின்னா, இல்லைப்பா ஆத்மாங்கிறது அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அதால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த பூத உடம்புல அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நல்ல விஷயங்களையும் செய்யும், தப்பான விஷயங்களையும் செய்யும், திருடவும் செய்யும், தீவிரவாதமும் செய்யும். ஆனால் அந்த உடலை விட்டு ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா அது வெறும் பூத உடல், அதால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த ஆத்மாங்கிறது தான் அந்த சக்தி. அது தன்னிச்சையாக எதுவுமே அந்த ஆத்மாவால் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஆத்மா நம்ம எப்படி உணர்றது அப்படின்னு கேட்டால், ஆத்மாங்கிறது ஒரு வெளிச்சம் மாதிரி, சூரியன்லேருந்து வர்ற ஒளி மாதிரி. அந்த ஒளியை நம்ம உணரதான் முடியும், அதை பார்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஆத்மாவால் நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால நீ பயப்படவே வேண்டாம், பேய்ங்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன விட்டு தான் ஒரு தெளிவு கிடைச்சிது. அதாவது அப்போ
இந்த ஆத்மாங்கிறது அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு. அந்த ஆத்மாங்கிறது அந்த மனித உயிர்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குல்ல. மனிதன் பிறந்துக்கிட்டே இருக்கான். மனிதன் மூலமா இன்னொரு மனிதனை உருவாக்கக்கூடியதான் அந்த ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா எவ்வளவு புனிதமானது அப்படின்னு விளக்கம் கொடுத்தேன். அந்த ஆத்மாவால இன்னொரு குழந்தைய தான், குழந்தைக்கு உயிரா அது உள்ள போய் அது மறுபடியும் இந்த பூமியில வளரும், அவ்வளவுதான். வேற எதுவுமே அந்த ஆத்மா செய்யாது. ஆனா இந்த சடங்குகள்ங்கிறது நம்மளா வகுத்துக்கிட்டது. மனிதனை ஏன்னா நம்ம கூட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்து நமக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவனை நம்ம சந்தோஷப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த சடங்குகள். அதனால நமக்கு பேய் இதெல்லாம் பயம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சடங்குக்கு வைக்கப்பட்ட பொருள், அந்த மண்பானை அப்படிங்கிற விளக்கத்தை குழந்தைக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி விளக்கங்கள் நம்ம குழந்தைக்கு கொடுக்கறதால மூட நம்பிக்கையில இருந்து அவங்க வெளியே வருவாங்க. அப்ப எது சரி தவறுன்னு அவங்களால கொஞ்சம் பிரிச்சு பார்க்க முடியும். அப்படி பார்த்து அவங்களா உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். உங்க குழந்தைகிட்ட பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த கதையை சொல்லுங்க, பாருங்க சேர்ந்து. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, எதிர்காலத்தை, ஒரு புரிதலை, மூட நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துருக்கிறேன். நன்றி, வணக்கம்.